விஐபியில் சிரிக்காத ஒருத்தர் மனிதர் இருப்பார் பார்த்திருக்கியா? அது மாதிரி பில் கவுண்டரில் ஒருத்தர் உட்காந்து பார்த்தியா இல்லையா? அவர் சிரிக்கவே மாட்டார். நீ போயிட்டு வேலை கேட்டாலும் சிரிக்க மாட்டார், காசு கொடுத்தாலும் சிரிக்க மாட்டார், பில்லு கேட்டாலும் சிரிக்க மாட்டார், எதுவுமே சிரிக்க மாட்டார். அவரை சிரிக்க வச்சான்னா எங்கள் சேனலில் அவரை சிரிக்க வச்சு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு 500 கொடுக்குறேன். நான் குமார் அவசரப்பட்டியே 550 ரூபா செலவு பண்ணது ஒரு சப்ஸ்கிரைபர் தானே. எவ்வளோ காஸ்ட்லியான சப்ஸ்கிரைபர் பார்த்தியா? 550 ரூபா சப்ஸ்கிரைபர். இப்படி சோறு கிடைக்க எவ்வளோ மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. கிளாஸ் சுத்தம் கழுவவே இல்லை. கிளாஸை கழுவியாவது வைக்கலாம், அதுவும் பண்ணலை. ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு டுவர்ட்ஸ் அண்ணாச்சி போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ் முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி திரும்பும். அந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு பாரடி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு. வழக்கம் போல் பிரியாணி கடை தேடி போனோம், அது எதுவும் கிடைக்காதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். குவாலிட்டி ஃபுட்ஸ் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரில. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கமான். நம்ம வெஜ் ட்ரை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போனால் நமக்கு வியூஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. குவாலிட்டி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஒன்று, எக் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸு, தந்தூரி குவார்ட்டர் ஆஃப் சொல்கிறேன். ஆமாம், அது என்னன்றதை பார்த்தே ஆகணும். குவாலிட்டின்ற பேரில் இருக்கிறதால அது குவாலிட்டியை போட்டே ஆகணும். இதில் என்ன இருக்குது பார்த்தியா? பட்டர் நான், பிளைன் நான், கார்லிக் நான், புல்கா. நம்ம இது மாதிரி ஐட்டம்ஸ் இது வரையும் ட்ரை பண்ணதே இல்லை நினைக்கல. பட்டர் நான், பிளைன் நான், கார்லிக் நான், புல்கா, சப்பாத்தி ரொட்டி, பட்டர் ரொட்டி, புதினா ரொட்டி, ருமாலி ரொட்டி, லக்ஸா பரோட்டா. என்ன லக்ஸா பரோட்டா என்னது? பிளைன் குல்ச்சா, சில்லி நான். சில்லி நான் அதாவது சில்லி நான் என்னது? ஃப்ரை பண்ணினா எண்ணெயில் போட்டு பொரிச்சா? ஐயோ சரி, நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? ஓ, மதியம் மீந்து போன பிரியாணியை ஃப்ரைட் ரைஸ் போட்டு சூடு பண்ணி அதில் 65 வச்சு குவாலிட்டி பிரியாணி அப்படின்னு கொடுக்குறாங்க. 3 pieces of 65. இந்த பிரியாணி இந்த பீஸ் நீ சாப்பிடு, இந்த பீஸ் நான் சாப்பிட்றேன், இந்த பீஸ் தலை சாப்பிட்றேன். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? ஓகே, குவாலிட்டி பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குது. ஒரு இடத்துலாம் பரோட்டாவே எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. ஓகே, பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி நல்லாவே இல்லை. அந்த பையனை பார்த்துட்டே இருந்தான். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் இல்லை, டோன்ட் ட்ரை திஸ் ஹியர் அகைன் திஸ் கை இஸ் சேயிங் மீ. நீங்கள் ஆள் சின்ன ஆளாக இருக்கே, ஏதோ பார்க்க பாவமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, கெட்ட பையன் நான். இப்போ வந்து சேஷன் ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. சேஷன் ஃப்ரைட் ரைஸ்னால் ரெட் கலரில் தானே இருக்கும், இன்னும் ரெட் கலரே இல்லை. கலர் போட மாட்டாங்க, என்ட்ரன்ஸ்லேயே சொன்னாங்க. அப்படியா? கலர் போட மாட்டேனா? கலர் போட மாட்டேன், கேஸ் போட்டாங்க. கலரே இருக்காது அந்த கடையில். வாவ், பரவாயில்லையே. மீனஸும் என்னது? புதினா சட்னி பச்சை கலரில் தானே இருக்கும். அதான் கலர் போடக்கூடாது. புதினா போட்டாவே பச்சை கலர் ஆகிடுதா? நல்ல புதினாவை கடிச்சிருக்கு சார் அவங்களுக்கு. புதினா போட்டாவே பச்சை ஆகிடும், என்னடா? ஓகே, சேஷன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னு பார்ப்போம். அதில் டு பி ஹானஸ்ட்டு செம்ம உண்மையிலே செம்ம ஒத்தா இருக்குது. சேஷன் ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். உண்மையிலே ஒத்தா இருக்குது. அதாவது கலர் தான் இல்லையே தவிர நல்லா ஸ்பைஸியாகவே இருக்குது. அதான் போடவே இல்லை, காஞ்ச மிளகா போடுவாங்க, போடவே இல்லை. அதுவும் சிவப்பாக இருக்கும். இது நார்மலாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி, ஸ்ட்ரீட் சைடு இது எக் ரைஸ் போடுவாங்களா அது மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது போதும். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. மேலே என்ன இது அது வந்து ஒட்டரை உளுந்துருக்கு போல இருக்குது. இல்லை பெப்பர் சாட் மசாலாவா? ஒரு ஜூஸிங்க இல்லை, சாட் மசாலா. ஆமாம், போய் சொல்கிறாங்க. உனக்கு அதுக்கு சண்டையை மூட்டி விட பார்க்குறேன். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? தந்தூரி எப்படின்னு பார்ப்போம். இவ்வளோ குட்டியான கோழி காலை நான் பார்த்ததே இல்லையே. தெரியும் சீக்கிரம் இந்த கோழியாக இருக்குங்க. சாப்பிடும் போது என்ன சொல்கிறேன் தெரியலங்க, நீங்கள் சொல்கிறது நான் பதில் சொன்னேன்.
சாப்பிட்றது கொஞ்சம் பேர் பேசலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கையை சாப்பாடு போடுங்க, அருமையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. சூப்பராகவும் இல்லை, சுமாராகவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன் சில்லி நான் கூட வேறு ஏதாவது டிஷ்ஷாக இருக்குன்னு நினச்சேன். நானை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பீஸாக கட் பண்ணி நம்ம சிக்கன் சில்லி பரோட்டா போடுற மாதிரி சில்லி நான். நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா சில்லி நானா? கேள்விப்பட்டேன். இட்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன், இது கேள்விப்பட்டேன். சாப்பிடுங்க பார்ப்போம். நேச்சுரல்ஸ் தான். குவாலிட்டியே இல்லாத ஃபுட்டுக்கு பேர் குவாலிட்டி ஃபுட் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட்டு வந்து 190, ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 160. நானும் நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசுகிறேன், நீங்களும் கம்மியாக இருக்கிறீங்க. அதெல்லாம் என்ன வேறு 550 ரூபா. எவ்வளோ வேஸ்ட்டில், எவ்வளோ வேஸ்ட் பேர். மணி எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் பேர். நம்ம வீட்டில் பிரியாணி மீந்துச்சுன்னு மதியானம் நைட் அதை கடாயில் போட்டு சூடு பண்ணி நல்லா அப்படியே கொதிக்க சூடு பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே தான் இவங்க பண்ணாங்க, முட்டைலாம் உடச்சி ஊற்றி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஆனால் இது நல்லாவே இல்லை, ஏன்னே தெரியல. ஆனால் அந்த நாய் இருக்குது சும்மா இருக்கிறவங்க நான் அது பார்க்க நேராக போயிட்டு இருக்கேன். குவாலிட்டி ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு குவாலிட்டியாக கூப்பிட்டு வந்தாங்க. உள்ளே போனால் ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. கிளாஸு சுத்தம் கழுவவே இல்லை. கிளாஸை கழுவியாவது வைக்கலாம், அதுவும் பண்ணலை. என்ன பண்ணுறது? ஓவராலாக ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்துருப்பீங்க, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இதே மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்குங்க நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.